வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர்ந்து மக்கள் சேவை செய்திட வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள். ராஜா நகர் பகுதி முழுவதும் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறும் விதமாக ராஜா நகர் பகுதியில் சமுதாய நலக்கூடம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து மேற்கண்ட பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும், மேலும் ராஜா நகர் பகுதியில் ஊர் உருவான காலங்களில் இருந்து இத்தனை ஆண்டுகளாக கோவில் இல்லாத நிலையை மாற்றி புதியதாக ராஜகாளியம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் ஆரம்பித்து கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அருந்ததிபுரம் பகுதியில் முத்தாலம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் முதியோர் உதவித்தொகை மற்றும் அரசு மூலம் கிடைக்கின்ற உதவித்தொகைகள் அனைத்தும் நமது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியால் கிடைத்தது என்று கூறி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நேயம் மக்கள் கழகம் கட்சியின் தலைவர் திரு ஜி. நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் ஆதரவு பெற்ற தொகுதி மக்களின் சுயமரியாதையை காக்க வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தாங்கள் அவருக்கு பெருவாரியான வாக்கு அளித்து வெற்றி பெற செய்யுமாறு புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கு அமைச்சர் ஜான்குமாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்நிலையில் கட்சி மேலிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை சமாதானப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அவரின் ஏற்பாட்டில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜான்குமாரை அறிமுகப்படுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜான்குமார், முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் தாம் வெற்றி பெற்றால் பாஸ்கருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க கட்சி தலைமையகம் தயாராக உள்ளதாகவும் கூறினார். இந்நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியான எல்ஜேகே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் பல்வேறு மகளிர் அமைப்பினரும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனொரு பகுதியாக ஆனந்தா நகர், வள்ளலார் நகர், நெசவாளர் நகர் ஆகிய பகுதிகளில் வேட்பாளர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து நேரில் சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து செல்லப்பெருமாள்பேட்டை மற்றும் மடுவுப்பேட்டை பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு கூறினார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி தொடர்ந்தால்தான் நல்ல திட்டங்கள்
கிடைக்கும் என்றும் மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களை மக்களுக்கு பெற்றுத் தருவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை வேகமான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வேன் என்றும் உறுதியளித்து ஜக்க சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட், கொட்டுப்பாளையம், சுப்பையா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நல்லாசியுடன் நேயம் மக்கள் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விநாயகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வரிசை எண் 5 குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு கோரி அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் கேட்டார். அப்போது பொதுமக்கள் அவரிடம் தட்டாஞ்சாவடி தொகுதி கடந்த 20 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும், அவர் வந்த பிறகே இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு கல்வி உதவிகள், இலவச மேசை, நாற்காலிகள், ஜாமீனா பந்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் எங்களை முன்பு கவனிக்காதவர்கள் தற்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து சந்திக்கின்றனர். ஆனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுடன் இருந்துள்ளீர்கள். அதனால் போலியானவர்களை புறக்கணித்து உங்கள் குக்கர் சின்னத்திற்கே வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர். அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி மக்களை பாதிக்கும் போலி மருந்து விவகாரத்தில் எதிர்ப்பாக குரல் கொடுத்து வருவதை பாராட்டிய அவர்கள், அந்த போராட்டத்திற்கு சட்டமன்றத்தில் நீங்களும் துணை நின்று குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், கணேஷ், புகழ், ஆனந்த், பாலன், ரவிசங்கர், குணா, சந்துரு, குமார், பரத், அருண் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான விஜய் ரசிகர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக விநாயகம் வரிசை எண் 5 குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியின் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் இல்லம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேர்தலில் போட்டியிடும் விவகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட விதம் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து ஷாஜகான் ஆதரவாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதையடுத்து அவர்கள் வைத்திலிங்கம் இல்லம் முன்பு திரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இந்த திடீர் போராட்டத்தால் அந்த பகுதியில் சில நேரம் பதற்றமான சூழல் உருவானது. தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதுடன் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் குறுகிய நேரத்துக்கு பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது. உழவர்கரை தொகுதியில் மக்கள் வேட்பாளராக போட்டியிடும் சமூக சேவகர் சரவணன், எனக்கு ஆதரவளித்த மக்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என உறுதியாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், மக்களை நம்பியே நான் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளேன். இனிமேல் மக்கள் பணி மட்டுமே என் பணி. கட்சி பதவிகள் அனைத்தையும் ராஜினாமா செய்து மக்களின் முன்னேற்றத்திற்காக முழுமையாக செயல்பட தீர்மானித்துள்ளேன். உழவர்கரை தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் ஆதரவு தேவை என கூறினார். முன்னதாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த அவரை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தனது நிலைப்பாடுகளை விளக்கிய அவர், ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் உள்ளூர் இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுறுசுறுப்பாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளரை இம்முறை நிச்சயமாக தோற்கடிப்போம் என திமுக வேட்பாளர் சம்பத் உறுதியாக தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தோற்றாலும் ஜெயித்தாலும் தொகுதி மக்களுடன் இணைந்து இருப்பவர்களே உண்மையான அரசியல்வாதிகள். ஆனால் சிலர் தொகுதியாக மாறி வருபவர்கள் வியாபாரிகள் போன்றவர்கள். நான் அந்த வகையை சேர்ந்தவன் அல்ல. எப்போதும் முதலியார்பேட்டை மக்களுடன் தான் இருப்பேன் என்று கூறினார். மேலும் இந்த முறை மக்கள் ஒற்றுமையுடன் இணைந்து பாஜக வேட்பாளரை தோற்கடித்து அனுப்புவார்கள் என்ற முழு நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார். இதனிடையே முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சம்பத் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கி ஆதரவு கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பில் உள்ளூர் நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும்
தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு, கொம்பாக்கம்பேட், முஸ்லிம் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் திடீரென மின்கம்பங்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக தென்னஞ்சாலை ரோடு, சஞ்சய் காந்தி நகர், வஉசி வீதி, பாவேந்தர் வீதி, ஜான்சி வீதி, கண்ணகி வீதி உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் இரவு முதல் தொடர்ந்து மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்பிரச்சினை குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மின்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டார். அதற்கு மின்துறை தரப்பில் ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் தேர்தல் பணிக்காக பணியாளர்கள் மாற்றப்பட்டு இருப்பது காரணமாக சீரமைப்பு பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு உடனடியாக மின் இணைப்பை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் அவர் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் பணிகளை மேற்கொண்டு வருவதுடன் விரைவில் மின் இணைப்பு வழங்கப்படும் என மின்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை விளக்கி கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அவர் நேரமின்மையால் சாலையோர உணவகத்தில் நின்றபடியே உணவு உட்கொண்டு தொடர்ந்து வாக்கு சேகரிப்பை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொகுதி முழுவதும் பொதுமக்கள் வேட்பாளர் மோகன்தாஸுக்கு பொன்னாடை அணிவித்து மாலை மற்றும் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வெங்கடா நகர் பகுதியில் அவர் வீடு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக ஆதரவு கோரினார். இதற்கு பதிலளித்த மக்கள் அவரை வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். வீடுதோறும் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பல வீடுகளில் மாடிகளில் இருந்து மலர்கள் தூவி ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வரவேற்பு வெங்கடா நகர் பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவை காட்டுகிறது.
இந்நிகழ்வில் எல்ஜேகே பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜிமா, ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் பிரசாந்த், பிரச்சார அணி தலைவர் ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்தனர். இதேபோல் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தோணி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். ராஜ்பவன் தொகுதியில் கைச்சின்னத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தொகுதியின் கடந்த கால வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கி ஆதரவு கூறினார். நிகழ்வில் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரத்திற்கு முக்கியமான கட்டமாக அமைந்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவர் வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் நிலையில் ராஜாநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மக்கள் நலப் பணிகளை எடுத்துரைத்தார். குறிப்பாக ராஜாநகர் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதையும், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பயன்படும் வகையில் சமுதாய நலக்கூடம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் நிறுவப்பட்டுள்ளதையும் தெரிவித்தார். மேலும் ராஜாநகர் பகுதியில் பல ஆண்டுகளாக கோவில் இல்லாத நிலையை மாற்றி புதிய ராஜகாளியம்மன் திருக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதையும், அருந்ததிபுரம் பகுதியில் முத்தாலம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகமும் வெற்றிகரமாக நடைபெற்றதையும் குறிப்பிட்டார். அதேபோல் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட அரசு நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு கிடைக்க தன்னுடைய முயற்சிகள் காரணமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து திருபுவனைப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக TN பாளையம் பகுதியில் அவர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு கோரினார். அப்பொழுது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் அவர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து ஆதரவு வெளிப்படுத்தினர். வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் ராமுவின் ஆதரவாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜயலட்சுமி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வின் போது பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இளைஞர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றதுடன் தேங்காய் திட்டு பகுதியை சேர்ந்த மக்கள் தனிப்பட்ட ஆதரவை வெளிப்படுத்தினர். பொதுமக்களை நேரில் சந்தித்த விஜயலட்சுமி காங்கிரஸ் கட்சியின் முன்னேற்றங்கள், சமூக சேவைகள் மற்றும் கடந்த கால சாதனைகள் குறித்து விளக்கி ஆதரவு கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரத்திற்கு முக்கியமான கட்டமாக அமைந்துள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக
ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அம்மாநகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டாலி சர்மா, அக்ரம் ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவு கூறினர். வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளரை வரவேற்றனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பிரபாதேவி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன் அப்பகுதியில் உள்ள ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தியும் அவர் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். பின்னர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்து வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்ததுடன் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவரது பிரச்சாரம் சிறப்பு கவனம் பெற்றது. மேலும் வாக்கு சேகரிப்பின் போது மக்களின் கோரிக்கைகள், பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை கவனமாக கேட்டறிந்து சுயேட்சை வேட்பாளராக மக்களுக்காக செயல்பட தயாராக இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார். இப்பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கியதுடன் பொதுமக்களின் ஆதரவும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் வேட்பாளர் வேலுவிற்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் தேர்தல் பரபரப்பு அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியா கூட்டணி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஈச்சங்காடு, பிள்ளையார்கப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள வசந்தம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அவர் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை விரைவாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது மகளிர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திராநகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ராபர்ட் ஜே சுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தனது ஆதரவாளர்களுடன் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி முழுவதும் சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மழைக்காலங்களில் நீர் தேங்காமல் இருக்க தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்திராநகர் தொகுதியை முன்மாதிரியாக தொகுதியாக மாற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் பெண்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
திண்டிவனம் மயிலத்தில் உள்ள மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தங்கமயில் வாகன உற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் நம்பிக்கையின்படி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளும் முருகனை தரிசிப்பதன் மூலம் திருமண தடை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து வாழ்வில் வெற்றி மற்றும் நாணம் கிடைக்கும் என கருதப்படுகிறது. முன்னதாக ஸ்ரீ விநாயகர் மற்றும் வீரபாகு சுவாமிகள் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, கும்பதீபம், நட்சத்திர தீபம், சோடசோபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பின்னர் தங்கமயில் வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வரும் 31ஆம் தேதி காலை 5:45 மணியளவில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய கல்வி நிறுவனமாக திகழும் மயிலம் பொறியியல் கல்லூரி தனது வெள்ளி விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சியை கொண்டாடியது. இந்த விழாவிற்கு தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் வரவேற்புரை நிகழ்த்தினார். கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கையை வாசித்தார். மயிலம் நர்சிங் கல்லூரி முதல்வர் முனைவர் தமிழ்செல்வி மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் நடிகர் ஜீவா கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் நடிகரும் மேடை பேச்சாளருமான சுட்டி அரவிந்த், பின்னணி பாடகர் திவாகரன் சந்தோஷ் மற்றும் பிரபல பாடகி சஞ்சனா கல்மஞ்சே ஆகியோரின் நிகழ்ச்சிகள் விழாவை மேலும் சிறப்பித்தன. இவ்விழாவில் துறைவாரியாக சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் வளாக தேர்வில் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊதியம் பெற்ற மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். மேலும் 20, 15, 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்வில் அரங்காவல் உறுப்பினர்கள் கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், டாக்டர் நீலா பிரியதர்ஷினி, டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தட்சசீலா பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை தலைவர் முனைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறை தலைவர் முனைவர் பிரியா ராதிகாதேவி செய்திருந்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அங்காளன் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அவர் விருப்பம் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். இதனை பரிசீலித்த கட்சி தலைமையகம் திருபுவனை தொகுதிக்காக திமுக வேட்பாளராக அங்காளனை அறிவித்தது. இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட திருபுவனைபாளையம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் இணைந்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் வண்ணமலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து அங்காளனுக்கு வரவேற்பளித்தனர். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாலை தெரு பகுதியிலிருந்து அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.